கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள் அன்பாக கூட்டி சேர்க்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்ம யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாத வாழ்த்து கூறி நம் பாடத்திற்கு கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக நான் சார்ந்திருந்த திருச்சி சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பாடத்தின் தலைப்பானது சிட்சை. அது ஆதார வசனம் வாசிக்கும்படி கேட்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆம் சகோதர சகோதரிகளே, நம்ம கேட்ட வசனத்திலே நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், இந்த சிட்சை என்ற தலைப்பில் தான் நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம். அதில் கூட தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ என்ற கேள்வி கூட நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ சிட்சை அப்படின்னா தமிழில் இருக்குது சிட்சை என்று. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், சிட்சை என்றால் சோதனை, துன்பம், பாடுகள், கஷ்டம், தண்டனை, அல்லது இங்கிலீஷில் சொன்னால் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த சிட்சைக்கு இத்தனை ஒரு மீனிங் சொல்கிறாங்க? சோதனை, துன்பம், பாடுகள், கஷ்டம், தண்டனை. அப்போது நம்மிடத்தில் ஒரு கேள்வி, நமக்கு எதற்கு இந்த சிட்சை அவசியம்? இந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கையில் வந்திருக்கிற நமக்கு சிட்சை அவசியமா என்று உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம், அவசியம். ஓகே, வசனம் வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோபு அக்கினி பொறிகள் மேல் இல்ல, யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். போதும் சிஸ்டர். இப்போ பாருங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ கடவுள் நம்மளை தண்டிக்கிறார் அப்படின்னா நாம் ஒரு பாக்கியவான், ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு எப்படின்னா இது ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வ வல்லவருடைய சிட்சையை நம்ம எப்படின்னா ஒரு கேவலமாக, ஒரு அற்பமாக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ சிட்சை எப்படி வருது அப்படின்னா, சிட்சை நம்மளுக்குள்ள இந்த துன்பம், இந்த தண்டனை எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னைக்கு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணுறோமோ அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளோட பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் சிட்சை இருக்குதா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோமா, உலகத்தில் பிறந்த மனிதராக இருக்கிற எல்லோருக்கும் பாடுகள், துன்பங்கள் அவசியமாக இருக்கிறது உலக காரியங்களுக்கு. அப்போது நாம் எந்த ஒரு அழைப்புக்கு வந்திருக்கிறோம், பரம அழைப்புக்கு வந்திருக்கிறோம் நமக்கு. அப்போது கடவுள் சில நேர்த்தியான சில வழிகளை அந்த துன்பத்தின் வழியாகவும், சில தண்டனைகள் வழியாகவும், சில பாடுகள் வழியாக நமக்கு வருகிறது. அதை அவரை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்போது எதன் அடிப்படையில் நமக்கு அதை அனுமதிக்கிறார் என்று பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2 காரியங்களை நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். இப்போ சிட்சை வருதுன்னா 2 காரியங்களை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். முதல்ல இந்த சிட்சை சுய இச்சையினால் வருதா இல்லை சத்தியத்தின் மித்தம் வருகிறதா என்று நாம் என்ன பண்ணோம், புரிஞ்சுக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சுய இச்சையினால் நடந்து அதில் பாடுகள் அதில் துன்பங்கள் வழி விலகி போய் கூட போவாங்க. அப்போது நான் இந்த கடவுளோட வாழ்க்கைக்கு வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் என்ன பண்ணுறேன், பின்வாங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருவனும் சொல்லக்கூடாத நிலையில் இருக்கிறோம் சகோதரர்களே. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த சிட்சை எதன் அடிப்படையில் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. அதை 2 காரியங்களை பார்க்குறோம். ஒன்று சுய இச்சையின் மித்தமாக வருகிறதா, அல்லது 2வது சத்தியத்தின் மித்தம் வருகிறதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் நம்ம என்னைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு இருந்தோமோ இன்னை வரைக்கும் குறைஞ்சது ஒரு 5 வருடத்துக்கு உடன்படிக்கை பண்ணி 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களை கூப்பிட்டு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக நான் பாடுகள் மத்தியில் தான் பிரதர் நான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த சத்திய வாழ்க்கையில் நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாடுகள் இல்லாமல், அந்த வழி இல்லாமல் இந்த சகோதரர்கள் நம்ம இந்த இடத்துல கூடவே முடியாத சகோதரர்களே. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ளும் பொழுது நாம் எதன் அடிப்படையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த பாடத்திலே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் எதன் அடிப்படையில் நம்மளுக்கு இந்த பாடுகள் அனுமதிக்கப்படுகிறது என்று. வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்க, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்மளுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறோமா.
அப்போ பாருங்க இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா நம்மளுடைய மாம்சம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான அந்த சிக்கல்கள், அதில் இன்னல்கள், பாடுகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சுய இச்சைனா என்ன பிரதர்? சுய இச்சைனா என்ன? இது வெரி டேஞ்சர் அப்படின்னு அடையாளம். இதை தமிழில் சொன்னால் ரொம்ப கொடியது, ஒரு பிம்பம் போல் இருக்கும். இந்த சுய இச்சை என்பது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் வாய் விட்டு பேச மாட்டோம். நம்மளுக்குள்ளே வந்து தோன்றுகள், அதாவது என்ன அலைகள் தோன்றும். ஒரு பிம்பம் ஒரு நிழல் மாதிரி இருக்கும். அது உண்மை போல் இருக்கும். அது கற்பனை வடிவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ், ஒரு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியா இருக்கும். ஆனால் இது என்ன? ஒரு மாயை. இது வந்து ஒரு அழிந்து போயிடும். இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ரூமில் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள், நான் இப்படிலாம் வந்தேன், இப்படி ஒரு முன்னேறி இருக்கிறேன், இவ்வளோ கோடீஸ்வரனா இருக்கிறேன், ஒரு கார் வச்சுருக்கேன், ஒரு நிறைய சொல்லுவாங்க. இப்படி ஒரு மணி நேரம் நிறைய பேர் அந்த ப்ரெசென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்மளுடைய சிந்தை கூட மாற்றப்படும். இது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த உலகத்துக்கு, அந்த கற்பனை உலகத்துக்கு நம்மை கொண்டு போயிடும் சகோதர சகோதரிகளே. அதான் அந்த டெம்பரவரி ஹாப்பினஸ், இது ஒரு மாயை தான். இதை பின்பற்றுபவர்கள் தங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு அழிவை வரவழைத்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே அழிவை வரவழைத்துக் கொள்கிறார்கள். சிலர் இந்த அழைப்பதிலே கூட விட்டு விலகி விடுகிறார்கள் சகோதர சகோதரிகளே. வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோடைய மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து தர்க்க கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். தொடர்ந்து படிங்க. இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்கிற அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய. அடுத்து 13 படிச்சிருங்க சிஸ்டர். அதுலயே 2 பேதுரு 2:13 படிச்சிருங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளையும் இலைச்சைகளையுமாய் இருந்து உங்களோட விருந்துண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளின் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அதான் இந்த சுய இச்சை என்பது இந்த ஒரு பொருள் தருகிறது சகோதர சகோதரிகளே. அடுத்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். போதும் சகோதர சகோதரிகளே. இப்போ இச்சை எப்படின்னா, இச்சை வந்து எங்கள் மனம் சிந்தையில் வந்து கர்ப்பம் தரிக்குது. அது கர்ப்பம் தரித்து என்ன பண்ணும்? பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் பூரணமாக பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது சகோதரிகளே. இந்த விஷயம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இச்சை கர்ப்பம் இருக்கிற இடம் வந்து மனம் என்ற சிந்தை என்பது, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், தேவ வசனமாக்கி சத்தியத்தை உங்களிடத்திலே நாம் என்ன பண்ணோம், விதைக்கிறதா இருந்தால், அந்த இருதயத்தம், அந்த மனசில், அந்த சிந்தையில், அந்த இருதயத்தில் சத்தியம் இருந்தால், எப்படி இச்சை பாவத்தை பிறப்பிக்குதோ சத்தியம் பரிசுத்தத்தை பிறப்பிக்கும். அந்த பரிசுத்தம் கிரியையில் நடந்து, பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன மற்றவருடைய காட்டுக்குள்ளே இருக்கிறோம். பரிசுத்தத்தை வந்து கிரியை தன்னுடைய வாழ்க்கையை கடைசி பரியந்தமும் உண்மையாக நடப்பதின் மூலம் பரிசுத்தம் பூரணமாகும் பொழுது என்ன கிடைக்குன்னா, பாவம் பூரணமாவது மரணம் சம்பவிக்கும் பொழுது, அதே போல் பரிசுத்தம் பூரணமாகும் போது நித்திய ஜீவனையும் பிறப்பிக்கும். அப்போ நித்திய நிலைவாழ்வு நம்ம உண்டு பண்ணோம், அழியாமே ஜீவகிரகத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போ அப்படிதான் இப்போ இந்த வசனத்தில் நம்ம எதிர்மறையாக நம்ம என்ன பண்ணணும்னா, இச்சை தரிக்கிற இடம் வந்து மனம் சிந்தை. அந்த இடத்துல இருதயமாக பழகையில் தேவனுடைய வசனத்தை நாம் என்ன பண்ணோம், அனுதினமும். இப்போ அநேகமாக சேலம் சபைகளில் பார்க்கும் பொழுது நான் வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன், அநேக சகோதரர்களை இதை நான் படித்து விட்டேன், நான் வந்து இதை படித்து விட்டேன், வசனங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ டெய்லி அவங்க படிக்க அந்த வசனம் அவர்களுக்கு வந்து சிந்தையிலே வந்து எழுதப்பட்டிருக்கும். அப்பொழுது எப்பொழுது வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலையும் கூட அந்த வசனம் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய இருக்கும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு சத்தியம் அவர்களுக்கு வெளிச்சத்தை காண்பித்து அவர் பரிசுத்தத்தை நடப்பதற்கு ரொம்ப வேதுவாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு நல்ல காரியங்களை இந்த சபையில் மக்கள் வந்து அங்கே நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அனுதினமும் ஒவ்வொருத்தரும் படிக்கும் பொழுது யாரும் வந்து கலப்பின சத்தியத்தை அங்கே புதுப்பிக்க முடியாது. இன்னொன்று, சத்தியம் அவர்களுக்கு வேரூன்றி இருக்கும். இது ஒரு நன்மையான காரியமாக இங்கே சபைகளில் நடந்து வருகிறது. இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 18லிருந்து 19 வரை வாசிங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர்.
நீங்க மேல கூட பார்த்து நீ படிச்சு. திருடனை காணும்போது அவனோடே ஒருமித்து போகிறாய், ஆ. விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் 19 வரலும் படிங்க போதும். 19 வரலும் படிச்சிட்டிங்களா? அதுக்கு மேலே போயிட்டு இருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ சங்கீதம் 50 சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்த்தோம் அந்த இச்சை வந்து கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் என்பதுதான் ஒரு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு வகையான காரியங்களை தான் பாவம் நினச்சிட்டு இருக்கிறோம். பாவம் அது மட்டும் கிடையாது. பாவம் பல்வேறு வகையாட்டது. திருடுறதும் பாவம் தான், கொலை செய்கிறதும் பாவம் தான். அப்போ இந்த இடத்துல திருடன் அந்த வசனம் பாருங்க, 18 எடுங்க. சங்கீதம் 50:18 போட்டு படிங்க. ஒரு வசனம் படிங்க. நீ திருடனை காணும்போது போதும். இப்போ திருடனை காணும்போது, அப்போ திருடன் நம்ம யாரை பார்க்குறோமா? திருடன் தெரியுமா? ஒருத்தரை பார்த்தா தெரியாது. அப்போ இங்கே திருடன் என்றால் யாருன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யோவான் அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும். போதும் சிஸ்டர். அவன் திருடனானபடியினால் யாரு சொல்லுதுன்னா, யூதாஸ் காரியத்து திருடன் அப்படிங்கிறாங்க. யூதாஸ் காரியத்துக்குள்ள புகுந்தவன் சாத்தான். அப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு திருடன் குறிக்குது, சாத்தானை குறிக்குது, அடையாளப்படுத்துது. அப்போ சாத்தானுக்கு உங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னா, சாத்தான் தான் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த உடன்படிக்கை வந்த ஜனங்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்ண, இருதயத்தில் பேசுவான், திருட்டுத்தனமாக பேசுவான். அப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, அதுதான் அங்கே விபச்சாரத்தோடும் உங்களுக்கு பங்குண்டு, உங்கள் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறபடியால் தீமையை பேசுவது. எப்போவுமே இந்த நம்ம வாய் இருக்கு பார்த்தீங்களா, நல்லதே பேசாது. அந்த ஒரு தீமையை இல்லை மற்ற சகோதரர்கள் பற்றி இப்படி பேசுகிறதா அதை விரும்பும். இந்த மாம்சமும் அப்படி தான் விரும்பும். காரணம் என்றால் நம்ம ஆதாம அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னைக்கு காலகட்டம் வரலும் மற்ற குறை சொல்வதே தான் வந்து இன்னைக்கு இந்த ஜீன்களை வந்து பார்த்திங்கன்னா பிறவியாக ஜீன்களை ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ சாத்தான் இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு தான் என்ன பண்ணுவோன்னா, இன்றைக்கி நிறைய கலவரங்கள், நிறையா அன்பு இல்லாத காரியம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறோம், தீமையை பேசுகிறோம், அப்போ பொய்யை பேசுகிறோம் அப்படிங்கிறோம். பொய் யாருக்கு அடையாளம்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் கையங்களவாக பிடிபட்டுறா வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா பொய் பேசுவாங்க. இல்லவே இல்லை, நான் இல்லை, அது நான் இல்லைன்னு சொல்லி பொய் பேசுவாங்க. அப்போ அந்த பொய்யை குடிக்குது என்னென்னா, பொய்க்கு பிதாவாக இருக்கிறவர் சாத்தான். அந்த 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 ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ளே வந்துடுது சகோதர சகோதரிகளே. வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 20 ஆர்சி பைபிளில் படிங்க. சங்கீதம் 50ல் 20 வசனம் ஆர்சி பைபிளில் படிங்க. உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். இங்க பாருங்க, எந்த சகோதரர் குறிக்குதுன்னா, உங்களுடைய உடன்படிக்கை சகோதரர்களை குறிக்குது. நம்மளுடைய இந்த ஒரு தாய் யாருக்குன்னா, ஒரு திருச்சபைக்கு அடையாளம். இந்த திருச்சபைக்கு அடையாளம் சபை மக்களை குறிக்கிறது. அப்போ சகோதர சகோதரிகளை நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய இந்த உடன்படிக்கை வாழ்க்கை வந்துட்டு இந்த சகோதரர்களை, உடன் சகோதரர்களை, அவருடைய பலவீனங்களை பற்றி நாம் என்ன பண்ணுறோம், இழிவாக பேசுகின்றோம். சபை மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றோம். இப்படி பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தோமா, ஒரு குறிப்பு புரிந்து கொள்றதுக்கு, சகோதரர்கள் முகமுகமாய் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வணக்கம் செலுத்தி சோத்திரம் செலுத்தி விட்டு நம்ம பேசுகிறோம். சகோதரர்கள் வராத பட்சத்தில், இல்லாத பட்சத்தில் அவருடைய பலவீனங்களை பேசுகிறோம். அப்போது அவருடைய பலவீனங்களை அவர்கள் முன்னால் பேசணும், அவர் முன்னாடி பேசணும். அவர் இல்லாத போது அவரை பற்றி பெருமையாக பேசணும். இதுதான் வந்து வேதம் சொல்லுதுன்னா, ஏன்னா நாமளும் அந்த பலகீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அப்போ நம்ம இது நம்மளுக்குள்ளே இருக்குதா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து. இல்லை, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கரெக்டாக தான் படிச்சிங்க, நீங்கள் கரெக்டாக தான் படிச்சிங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து.
சிஸ்டர் பாருங்க, கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த ஒரு காலகட்டத்தில் பரியாசக்காரர்கள் வந்து, இப்போ பரியாசக்காரர்கள்னா இந்த தங்கள் சுய இச்சின்படி நடந்து, அப்போது இப்பொழுது கடைசி காலத்தில் வாழ்ந்துருக்க நமக்கு இந்த பூமியில் ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க, இந்த பரியாசக்காரர்கள். இப்போ நாம கூட ஒரு குறைஞ்ச வகுப்பார்கள் இந்த சத்தியத்தை கேட்க வந்திருக்கோம். அநேக ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்கறதில்ல, சத்தியத்தை புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையை அதனுடைய வார்த்தைகளையும் பரியாசம் பண்ணுவார்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7. அதிலே ஒரு 7ஆம் வசனம் படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க. ஸோ அந்த ஒரு யாருன்னா அந்த பரியாசர்களுக்காக இப்போ ஒரு வானம் வந்து எங்கே அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிச்சிருங்க. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிவதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சிஸ்டர் பாருங்க, இந்த ஒரு பரியாசக்காரர்கள் உலகத்தில் மட்டும் இல்லை, சபைக்குள்ளேயும் இருப்பாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, தேவ வாக்கியங்களை புரட்டுகிறது. அப்போ வந்து வசனம் தெளிவாக இருக்கும், ஆனால் அந்த வசனத்தை என்ன பண்ணால் புரட்டுவார்கள், சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சோதித்து அறிந்து எச்சரிக்கை இருக்கணும். இப்போ இதெல்லாம் இப்படிலாம் நடந்தால் நிறைய பேர் இந்த உண்மை சத்தியத்துக்குள்ளே வந்துட்டு கூட வழி விலகி போயிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் கூட இருப்பாங்க, பெயர் சபை மார்க்கத்தில் கூட உண்மை சத்தியத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து வேதை புரட்ட நடக்குதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கணும். இதை நம்ம ஒரு புரிந்து கொள்றதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மொபைல் நம்ம கையில் இருக்குது, எல்லாத்துட்டும் மொபைல் கையில் இருக்குது. இந்த மொபைல் வைத்துக்கொண்டு பிசாசாவன் என்ன செய்யறான்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் நாட்டில் வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டார். அவர் வானத்திலிருந்து கீழே வந்துட்டார். வந்து அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர் முதல் வருகையில் எப்படி வந்தாரோ அது போல் என்ன அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறாரு. அநேக ஜனங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, நம்புகிறார்கள் என்று ஒரு வீடியோ கூட என்ன பண்ணும், ஒரு நம்மளுடைய மொபைலில் காட்டும். இப்போது நம்ம கண்ணில் பார்க்குறதெல்லாம் உண்மை என்று நம்ம கூட நினைக்கக்கூடிய காலம் கூட வரலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வெளிநாட்டில் ஒரு இளம் வயது பெண், ஒரு 30 வயது உள்ள மதிப்புத்தக்க பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு புற்றுநோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ஒரு குளுக்கோஸ் இறங்கிட்டு இருக்க மாதிரி, ஹோஸ் போடுற மாதிரி, கையில் ட்ரிப் இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை போட்டுட்டு எனக்கு வந்து நான் சீக்கிரம் இறந்துருவேன், புற்றுநோய் வந்துருச்சு, எனக்கு வந்து பண உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கிறதுனால நிறைய ஜனங்கள் அதை பரிதாபப்பட்டு அது உண்மை என்று நினைத்து கிட்டத்தட்ட ஒரு 90 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வந்து பணம் அனுப்புகிறாங்க. பட் அந்த பணத்தை அவங்க வாங்கி கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்ததுக்கு காரு, வீடு, பங்களா, ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இதை ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க இது பொய், இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஊடகங்களில் அநேக செய்தித்தாள்களில் பார்க்குறோம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்பக்கூடாது. அப்போ நமக்கு எப்பொழுது நம்ம மொபைலையோ அல்லது வீடியோவோ பார்க்காம நம்ம இருக்கிற அந்த வேதாமத்தில் இருக்கிற உண்மை சத்தியத்தை அறியும் பொழுது கடவுளாகிய தேவனும் ஆண்டவரும் நமக்கு என்ன பண்ண, பரிசுத்த ஆவின் வழிநடத்தில நமக்கு என்ன பண்ண, உண்மை சத்தியத்தை நம்மளுக்கு போதிப்பாங்க. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை என்ன என்பது உங்களுடைய இருதயத்தில் அது உங்களை வழிநடத்துகிறது. சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் வாசிக்கலாம். நான் யாரை நோக்கி இருக்கணும் என்றால், இப்படி ஒரு ஓடிட்டு இருக்கிற காலத்தில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம யாரை நோக்கி இருக்கணும் என்ற ஒரு கேள்வி மட்டும் வந்தா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. பாருங்க சகோதர சகோதரிகளே, அந்த முழு வேதாகமும் நம்மகிட்ட இருக்கிற முழு வேதாகமும் யார் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ இதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளருங்கள், வளர வேண்டும். அப்போ
பாருங்க, அநேக விஷயங்கள் அவரை பற்றி கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவருடைய படைப்புகளை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய நடக்கையை பற்றி, அவர் எப்படி அன்பு காமிச்சதை பற்றி, எப்படி சகோதரர் மத்தியில் கீழ்ப்படிதல் பற்றி, அவர் எந்தவர்களும் உண்மையாக இருந்த பற்றி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் என்ன பண்ண. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் என் நெஞ்சிலே சுமந்து திரிகிறேன் அப்படிம்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம், அனுதினம் கடைப்பிடிக்கிறதா இருக்கிறோம் சகோதரரை சொல்லி. நீங்கள் யாரை பார்த்து தான் ஓடணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான் நம்ம ஓட வேண்டும் இந்த ஓட்டத்தில். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 21, 22. இவைகளை நீ செய்யும் பொழுது ம் நான் மௌனமாய் இருந்தேன், ம் உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று ம் நினைவு கொண்டாய். ம் ஆனாலும் ம் நான் உன்னை கடிந்து கொண்டு ம் அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ம் ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ம் தேவனை மறக்கிறவர்களே, ஆ இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆ இல்லாவிட்டால் ஆ நான் உங்களை பீறி போடுவேன், ம் ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. போதுங்க பாருங்க. இப்போ இது எங்கே சொல்கிறாருன்னா சங்கீதக்காரர், எந்த விஷயத்த இப்போ கடவுள் ஒரு சிக்ஷையை அனுமதிக்கிறாரு. அப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அதை புறக்கணிக்கிற ஜனங்கள், அந்த சிக்ஷையை அனுமதிக்காத ஜனங்கள், பாவத்தில் சுயேட்சை நடக்கிற ஜனங்கள் நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கும்போது அதில் நடந்து அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்கன்னா அது போயிட்டுருக்கும். அப்போ தேவன் பார்த்துட்டு தான் இருப்பார், அவங்களுக்கு எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பாடுகள் வரும். அதாவது இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் வந்துட்ட சகோதரர்கள் கர்த்தருடைய சிக்ஷையை பகைக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறார்கள். இப்போ இது எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்றால் சகோதரர்களே, ஆலயத்தில் நம்ம வரோம், ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தேவனுடைய வசனமோ வார்த்தையோ வரும் பொழுது அப்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணாடியில் போய் பார்த்தா நம்ம முகம் எப்படி இருக்கோ அப்படி தெரியும். அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், இன்பமாக இருக்கும். நம்ம இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போனோமா இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு கூட தெரியாது, மறந்து போயிடுவோம். தேவனுடைய வசனத்தையும் மறந்து போயிடுவோம். இதுதான் சொல்லுது, தேவ வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடுகிறாய். காரணம் என்றால் விசுவாசம் மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் அது நடக்கையில் இல்லை. அப்போ உலக காரியம் வரும்போது அதுக்காக நம்ம இசைந்து போயிடுறோம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துக்காக இசைந்து போக மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம என்னென்ன ஒரு கர்த்தருடைய சிக்ஷையை பகைத்து என்னென்ன காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் எப்படி அமைதியாக இருந்தாரோ, அதே போல் நமக்கு கஷ்டங்களும் பாடுகளும் வரும்பொழுது தேவன் அமைதியாக இருப்பார். நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்தில் சகோதர சகோதரிகளே. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. சிற்சையை நீ பகைத்து ம் என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். ம் பாருங்க, சிக்ஷைகளை பகைத்து வார்த்தையை பின்னாலே எரிந்து போகிறதுனால சுய இச்சையினால் அவர்களுக்கு வரும் கஷ்டங்கள் பாடுகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். இப்போ எப்படின்னா, சில பேருக்கு நிறைய கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வந்துட்டு இருக்கும். அவங்க சுய இச்சையினால் பிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கும். அப்பொழுது தேவன் என்ன பண்ணுறோம், அப்பொழுதும் அமைதியாக இருப்பார். நீங்கள் பாவங்கள் செய்யும் போதும் அதை தேவனுடைய சத்தியத்தை பின்பற்றாத போதும் தேவன் அமைதியாக இருந்தார். இப்போ கஷ்டங்கள் படும்போதும் பாவங்கள் படும்பொழுதும் தேவன் அமைதியாக இருப்பார். இது எப்படி சொல்கிறான்னா, சத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் சுய இஷ்டப்படி நடந்தால் தேவன் பொறுமையாக இருப்பார். பின்பு செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை வரும். அப்பொழுது தேவன் என்ன, கர்த்தாவே கர்த்தாவே என்று நம்ம தேவனை அவர்கள் கூப்பிட்டாலும் கடவுள் மௌனம் காப்பார். நாம் எல்லா அநீதிகளையும் காரியங்களையும் நம் கண் முன்னாலே கொண்டு வருவார். அப்பொழுது நம்ம ஒரு சில கஷ்ட தருவாயில், ஒரு மரண தருவாயில், ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் செய்த எல்லா பாவங்களும் அநீதியான காரியங்களும் தேவன் நம் கண் முன்னே கொண்டு வருவார் சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த சிக்ஷை சுய இச்சினால் வருகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போது சத்தியத்துக்கு இசைவான சிக்ஷை வருகிறது என்று எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த பாடத்தோட 2வது கேள்வி பார்த்தோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. பாருங்க, என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இப்போ யாரை நம்ம புரிஞ்சுக்கலாம் என் மகனே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதாவாகிய கடவுளுக்கு மகன்.
அப்போது அவர் கூட இந்த ஒரு சிக்ஷை அனுமதிக்கப்பட்டது, இந்த ஒரு பாடுகள் அனுமதிக்கப்பட்டது. அதன் வழியாக தான் இப்போ நாம் அப்போது நம்மளையும் என் மகனே என்று கூப்பிட்றார். இந்த உடன்படிக்கை நல்மனசாட்சி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவருக்கு மகனும் மகளும் தான். அப்பொழுது சத்தியத்தில் நீங்கள் இசைவாய் இருந்து கொண்டு இப்பொழுது இருக்கும்போது அநேக பாடுகள் உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும். அது என்னென்று அவர்களுக்கு தான் புரியும். அந்த வாழ்க்கையின் மத்தியில் அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை நம்ம மறுதளிக்க முடியாது. அந்த ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுக்கு கொஞ்ச காலம் அந்த சிக்ஷை அனுமதிக்கப்படுவார். அது 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள், ஆனால் முடிவோ உங்களுக்கு பூரணமாக இருக்கும். அப்பொழுது நம்மளுக்கு சும்மா விடுறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவங்களுக்கு உதவி செய்து நம்மளை பலப்படுத்துது. சகோதரர்கள் பலப்படுத்துவாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்குறோம், அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சில பாடுகள், சில நிந்தைகள், சில துன்பங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது இப்போ தேவன் என்ன பண்ணுவார்னா, அப்படியே நம்மளுக்கு கடவுள் கனவுல ரமேஷ் நீ பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லுவாரா? அந்த வசனம் நியாயம் தீர்க்கும். ஒரு விதத்தில் வசனம் நியாயம் தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கையில் பார்த்துட்டு நம்ம உடன் சகோதரர்கள் அவர் மூலமாக கூட தேவன் பேசுவார். நம்ம கூட இருக்கிற உடன் சகோதரர் மூலமாக கூட தேவன் பேசுவார். சகோதரே, நீங்கள் செய்த காரியம் சத்தியத்துக்கு இசைவாய் இல்லை, இதை மாற்றிக்கொள்ளுங்கள் கூட அவர் பேசும் பொழுது அந்த சகோதரர் நீங்கள் புறக்கணிக்காமல் அவர் உனக்கு நம்மளுடைய நல்வாழ்க்கைக்கு உதவி செய்கிறாரு. இதன் மூலியமாக தான் கர்த்தர் பேசுவார். சகோதர சகோதரிகளே, அப்போ சாந்தத்தோட புத்தி சொல்லுங்கிறார். சில இடங்களில் நம்ம சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்கள் கூட சில சாத்தானாலே பிடிக்கப்பட்டு மயக்கம் ஏற்பட்டிருக்கும் நிலைமையில் இருக்கும். இப்போ அவங்களுக்கு நீங்கள் உடனே போய் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அவங்க மயக்கம் தெளிந்து இருக்கும்போது சாந்தமாக சத்திய வசனத்தில் அதிகமாக தேர் இருக்கிற சகோதரர்கள், மூப்பராக இருக்கலாம் என்றெல்லாம் மூப்பர் சத்தியத்தில் தேறின சகோதரர்கள், அவர்கள் என்னப்பா அவர் மத்தியிலே உட்கார்ந்து சாந்தமாக புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ பவுல் அப்படி தான் சொல்கிறார். சகோதர சகோதரிகளே, இது தேவன் நம்மளை என்ன பண்ண, என் மகனே கர்த்தர் சிக்ஷையை அப்போ என்னாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அவர் நம்மளுக்கு உதவி செய்வராக இருக்கிறார். சகோதரிகளே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இப்போ நாம் சரீரம் யார் சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய தலை. இயேசு கிறிஸ்துடைய தலை சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அப்போ சரீரம் திருச்சபைக்கு அடையாளம் இருக்கிறது. அப்போ அவர் எப்படி பலியிடப்பட்டாரோ அதே போல் அந்த சரீரத்திற்கும் பாடுகள் இருக்குது. அப்போ அந்த சரீரம் குறிக்குது திருச்சபை மக்கள். இந்த திருச்சபை மக்கள் அந்த வாய்ப்புக்கு வந்துட்டு இருக்க நமக்கும் அது ஷேர் இருக்குது, பங்கு இருக்குது. இந்த திருச்சபை மக்களுக்கு உபத்திரவம் இன்றியமையாதவை. இந்த உபத்திரம் எனக்கு வேணான்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு வந்துட்டால் பாடுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது, துன்பம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஒரு சொல்ல வேண்டியது கண்டிப்பாக நம்மளுக்குள்ள அது அவசியம். இது அனுமதிக்கப்படுகிறது. இது இல்லாமல் இந்த வாய்ப்புக்குள்ளே போக முடியாது. சகோதர சகோதரிகளே, அப்போ தற்போது அநேக திருச்சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்திலும் அன்பிலும் சகோதர சிநேகத்திலும் உபத்திரவத்திலும் நீர்த்து போயிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். இப்போ அநேக இடங்களில் திருச்சபை மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, விசுவாசம் குறைவாக இருக்குது, அன்பு சுத்தமாக இல்லை, சகோதர சிநேகம் சுத்தமாக இல்லை, அந்த உபத்திர பாடுகள் எனக்கு வேணவே வேணாம் என்று நீர்த்து போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய உடன்படிக்கை ஆரம்ப நாட்களில் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் நாம் நினைத்துக்கொள்ளலாம், இந்த உடன்படிக்கை வாழ்க்கை வந்திருக்கும் பொழுது நம் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அளவுக்கு அடங்காத அந்த மன மகிழ்ச்சி, சந்தோஷம், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஃபீலிங் எல்லாரும் உணர்ந்திருப்போம். அந்த ஒரு கேட்குறாரு, அந்த ஒரு காரியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல போராட்டத்தை போராடினீங்களே, ஏன் நீங்கள் அப்போ சகிச்சிங்களே, இப்போ ஏன் பண்ண மாட்டீங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. பாருங்க, அந்த டைம்ல நீங்க
என்னதான் மற்றவங்க பேசிட்டாலும், என்னதான் வந்து ஒரு பாடுகள் வந்துட்டாலும், நீங்கள் எப்படி இந்த மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே, ஏன்னா அங்கே உங்களுக்கு 100% அந்த கடவுளுடைய ஆவி, அன்பு எல்லாம் இருந்தனால நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள். இப்பொழுது எங்கே போயிடுச்சு? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ ம் அவனை அவர் சிட்சித்து ம் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று ம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். இப்போ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நமக்கு அப்பாவா இருக்கிறார் கர்த்தர். நம்மளுக்கு வந்து அப்பாவா இருக்கும்போது நம்மளை நல்வழிப்படுத்துறது தான் அவருடைய வேலையே கூட. இப்போ நாம் மாம்சீக அப்பா, இவ்வளோ பாவங்கள் மத்தியில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நம்ம வல்லவராக இருக்கிறோம், கண்டிக்கிறோம், அடிக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு? அவருடைய நல்வழிப்படுத்துறதுக்கு, அவரை வந்து அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு, ஒரு ஒழுக்கத்தில் டிசிப்ளினில் வளர்த்துக்கு உதவி பண்ணுது. அப்போ சர்வ வல்லவர் நம்மளுடைய பிதா. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் ஒரு சிஸ்டையை கொடுக்குறார். வேறு வழி இல்லை. அந்த ஒரு ஆலயத்துக்குள்ள ஆலயமாக ஆக்கப்பட்டக்கூடிய அந்த கல் வனாந்தாரத்தில் இருக்கும் பொழுது பல வடிவத்தில் இருக்கும், கரடுமுலாம் வடிவத்தில். அதை கொண்டு வரும். ஏன்னா வனாந்தாரத்தில் என்ன பண்ணும்? செதுக்கப்படுது. இந்த ஒரு ஷேஃபுக்கு செதுக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த அடிகளும் இந்த வலிகளும் துன்பங்களும் அவசியமாக இருக்குது. சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். பாருங்க, இந்த சிட்சை நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் நம்மை சிட்சிக்கிறார். அவருக்காக இல்லை, நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக. இதை புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அப்போ பார்க்குறோம், என் சகோதரர்களே, பலவிதமான சோதனைகள் வரும் பொழுது, இப்போ இந்த பலவிதமான சோதனைகள் வரும் பொழுதுன்னா, பலவிதமான சோதனை என்ன தான் வருதுன்றா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும். ஒரு நிமிஷம், ஐஸ்வர்யன் புரிஞ்சுங்க, ரொம்ப அண்டர்லைன் பண்ணிச்சிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரராக ஆகணும் விரும்புகிறவர்கள், ஹைலைட் பண்ணிங்க. இப்போ படிங்க. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். என்னதுன்னா சோதனை, கண்ணி. பாருங்க, சில கண்ணின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் காட்டு பகுதியில் வந்து சில முயல் பிடிக்கிறதுக்கோ சில மிருகங்களை பிடிக்கிறதுக்கோ கண்ணி வைத்திருப்பார்கள். கண்ணி வைத்தா தெரியாது, கண்ணி வெடின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ என்ன ஒன்று அப்படியே கால் லாக் ஆகிடும். அதுபோல் இந்த பரிசுத்த வாழ்க்கையில் வந்த சகோதரர்கள் கூட கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து மாட்டிப்போம், நம்மளுக்கே தெரியாது. அப்போ சில மனுஷரை கேட்டிலும் அழிவிலும், அது அப்படியே புதக்குழி மாதிரி போயிடுவாங்க உள்ள. இந்த வந்துட்டு நிறைய பாவத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம், மீண்டு வந்துடலாம் முடியாது. சில விஷயம் நம்மையும் அறியாமல் புதக்குழி மாதிரி போய் பின்வாங்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம் எங்கே எதாவது அண்டர்லைண்டாக இருக்குன்னா, மேலே ஐஸ்வர்யான்கள், பணக்காரர்கள். ஐஸ்வர்யனா எல்லா காரியத்திலும் ஐஸ்வர்யம் தான். பொருளாசையில் ஐஸ்வர்யம் ஆகிறது, பணத்தில் ஆகிறது. இப்போ அடுத்த வசனம் தொடர்ந்து படிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி. சிஸ்டர், இப்போ வந்து நம்ம பார்த்தோம், இந்த ஒரு ஐஸ்வர்யம் ஆகிறது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா நம்ம எப்படி தான் நடந்துக்கணும்னா, அந்த பகுதியில் 1 தீமோத்தேயுல 6:6 படிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பாருங்க, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பில் நமக்கு எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம வந்து என்ன பொசிஷனில் உள்ள வந்திருக்கோம். ஒரு சாதாரண ஒரு வேலை பார்த்துருக்கலாம், இல்லை உயர் உத்தியோகத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு மரச்சாமல் செய்கிற இடத்துல இருக்கலாம். அப்போ அந்த நமக்கு இதுதான் போதும் என்ற நிலை வேணும். 7:7 படிங்க சிஸ்டர். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிறது அளவுக்கு மிஞ்சி இருக்குது.
அப்போ ஒரு சகோதரன் கஷ்டப்படுறாங்க, நம்ம கூட இருக்கிற சகோதரர் கஷ்டப்படுறாங்கன்னா நிச்சயமாக உதவி பண்ணணும். நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்க சேர்ந்து இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும். இது உதவி பண்ணலை, அப்படி உதவி பண்ணாமல் இருக்கிறோம், உலகத்தார் போல் இருக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாது. இந்த அநேக ஜனங்கள் கூட சொல்லுவாங்க, உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வந்ததும் கிடையாது, எதுவும் கொண்டு போகிறதும் கிடையாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லுது வேதம் சொல்லுது. இந்த வேதத்தில் நாம் சில சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அது வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும் சகோதர சகோதரிகளே. அடுத்தபடியாக அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது, இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள எப்படின்னா ஒரு பரீட்சை நடக்குது. இப்போ இவ்வளோ காலங்கள் நான் ஒரு 10 வருஷம் நான் அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் இருந்துட்டேன். அப்போ நம்மளுக்குள்ள கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும். நீங்கள் அநேக டீச்சர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருடம் அவங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு முழு ஆண்டு ஒரு தேர்வு இருக்குது, அந்த பரீட்சையில் அவங்க பாஸ் ஆகணும். அப்போ அந்த விசுவாசின் பரீட்சையானது பொறுமையே இருந்தால் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ பரீட்சையே விசுவாசத்தில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக சகிக்கணும், பாடுகளை அனுபவிக்கணும். அதில் பொறுமையாக இருந்தால் தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அந்த ஒரு பாடுகளை. அப்போ நீடிய பொறுமையாக இருப்பு தான் இறுதியில் ஜெயத்தை கொடுக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், யார் பொறுமையாக இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை உண்மையிலே நல்லாயிருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்துட்டு அப்படியே போயிடும். இப்போ எப்படி தண்ணீர் எப்படின்னா அதில் நிறைய சேறுகள் குழப்பிட்டா அது ரொம்ப கலங்களாக இருக்கும். அது தண்ணி கொஞ்சம் நாள் பட என்ன பண்ணும், கொஞ்சம் டைம் ஆக ஆக அது செட்டில் ஆகிட்டு அந்த 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 தூய்மையான வாட்டர் மேலே வரும். அது போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அநேக சகதி குழப்பங்கள் அப்படிங்கிற மத்தியில் அமைதியாக இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அதே பிரச்சனையை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் நீடித்து இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜெயம் கொடுக்குது. அந்த உண்மையான அந்த ஒரு தூய்மையான தண்ணீர் எப்படி மேலே வருதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் அந்த பொறுமையாக இருக்கிறவர்கள் ஜெயம் கொள்கிறார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆம் சகோதர சகோதரிகளே, நம்ம இதை பார்க்கலாம். எவ்வளோ பாடுகள் துன்பங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா எல்லா நீதியும் நிறைவேறதுக்காக பொறுமையாக இருந்தார், ஜெபம் பண்ணார், பொறுமையாக இருந்தார். அப்போ கடைசி என்னாச்சுன்னா அவர் மரணித்து 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்தார். அவர் மரணம் தாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வாழ்வு. அந்த மரணம் அவர் மரிக்கும் பொழுது திரைச்சீலை மேலேருந்து 2ஆக கிழிஞ்சி. அப்போ என்ன பண்ண, தன்னுடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புறஜாதியாக நம்மளை என்ன பண்ணார், உள்ளே கொண்டு வந்துட்டார். அப்போ அந்த திரை சீலை கிளியலைன்னா அந்த யாரு தான் அங்கே வாய்ப்பு இருந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அந்த திரைச்சீலை தன் மாம்சத்தை உள்ளே கிழிச்சிட்டு அதில் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ பொறுமையாக இருந்து ஜெயம் கொண்டிருக்காரு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இவ்வளோ கண்ணு முன்னாடி நடந்து இருக்குது. நம்மளுடைய தலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டிருக்கிறார். இப்போ நாம் எல்லாரும் அவரை நோக்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு ஜெயம் தான் கிடைக்கும். கண்டிப்பாக தோல்விங்கிறதே கிடையவே கிடையாது. நீங்கள் நம்ம எல்லா யோபுலாம் எடுத்து பார்த்துங்க, யோபு, தானியேல், யோசேப்பு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமைக்கான ஒரு சிகரமாக இருப்பார்கள். ஆனால் அவங்களுக்கு கிடைக்குமா அந்த வாய்ப்புன்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. இப்போ நமக்கு வரகிற பாடுகளும் ஆனால் இப்போ நம்ம வரப்போகிற ப்ரைஸுக்கு ஈக்குவல்னு பார்த்தா அது எதுவும் கிடையாது சகோதரர்களே. இப்போ வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மும் என்னும் தீவிலே இருந்தேன். பாருங்க, நம்மளுடைய பரிசுத்த யோவான், நம்ம அப்போஸ்தலர்கள், அவருக்கும் கூட எடுத்தோன்னே இந்த ஒரு கிஃப்ட்லாம் கிடைச்சிடல. அவரு கூட என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் இதில் பத்மு தீவில் போட்டாங்க. அங்கேயும் என்ன பண்ண, பொறுமையாக இருந்துட்டு தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசனத்தில் அவர் எனக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அப்போ எல்லாருக்குமே அந்த பாடுகளும் அந்த உபத்திரவம் துன்பங்களும் அவசியமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இதோ எனக்கு மட்டும்தான் வந்துருச்சு, இதோ சகோதரனுக்கு வரல, இதோ அவருக்கு வரல, அவருக்கு அப்படின்னா இல்லை, எல்லோருக்கும் அந்த பாடுகள் மத்தியில் இருப்பார்கள். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அதே வழி, நம்மளுடைய அப்போஸ்தலருக்கும் அதே வழி, மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கும் அதே வழி, நமக்கும் அதே வழி இருக்குது சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது நாம் அதை எதிர்த்து என்ன பண்ணோம், எதிர்த்து
நடக்கக்கூடாது. அதை அனுமதிக்க வேண்டும். அந்த கஷ்டம் வரும்போது அதை நம் வாழ்க்கையில் அனுமதிக்குங்க. அனுமதிச்சாதான் அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும் சகோதரர்களே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அதாவது அந்த பாடுகள் இப்போ நம்ம வாங்குற ஒரு பாடு வந்து ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அந்த அவங்க பட்ட பாடுகளில் கொஞ்சம் கூட இல்லை சகோதரர்களே. ரொம்ப கம்மியாக 0.0001% தான் நம்ம பாடுகள் வாங்குகிறோம். அப்போ இக்காலத்து பாடுகள் நாம் அடைய போகிற நன்மைகள் ஈக்குவல்னு பார்த்தா கிடையாது. ஜீவ கிரீடத்தை தராரு. தேவனுடைய சர்வ வளருடைய குமாரனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த பாடுகள் போதுமாலாம் கிடையாது. மரணம் பற்றி உண்மையாயிரு, உத்தமனாயிரு, பொய் சொல்லாத, சகோதரர்களை மேன்மையாக எண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகோதர சிநேகத்தை கொடுங்க, உண்மையை உள்ளது உள்ளது என்றும் இல்லது இல்லைன்னு சொல்லுங்கள். இது மட்டும் தான் அவர் கேட்குறது. கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பேன், அநேக இடத்துல அதிகாரியை வைப்பேன் என்று வேதம் சொல்லுது. அப்போ எல்லா இடத்துலையும் உண்மையாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு ஜீவ கிடையாது தேவன் கொடுப்பார். நமக்கு சத்தியத்தின் மித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தால் ஒத்தாசை கூட நம்ம இந்த பரத்திலிருந்து நம்மளுக்கு வருது. ஒத்தாசை ஹெல்ப் கிடைக்குது. ஒன்றுமே முடியல, இங்கே போயிட்டு மலை இருக்குது, அதுக்கப்புறம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செங்கடல் 2ஆக பிளஞ்சு பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதே போல் தான் வந்து அநேக இடத்துல நீங்கள் அற்புதங்களை பார்த்துருக்கீங்க. ஸோ அதுபோல் நமக்கும் ஒன்றுமே முடியல, அவ்வளோதான், வாழ்க்கை டெட் எண்டுன்னு போயின்னா கூட அங்கே தேவன் ஒரு வழியை என்ன பண்ணுவார், ஓப்பன் பண்ணுவார். சகோதர சகோதரிகளே, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவினாலே எங்களிடத்திலே அந்த பாடுகள் கூட என்ன எங்கிட்ட பெருகிறதுனால நம்மளுக்கு ஆசீர்வாதம் கூட அவர்கிட்ட இருந்து பெருகுதுங்கிறார். இப்போ பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, விசுவாசனால என்ன பண்ண, உறுதியா இருக்கணும். அப்பதான் வந்து சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். அப்போ சுய மாம்சத்தை ஜெயிக்கணும், சொந்த வீட்டாரை ஜெயிக்கணும், வேலை செய்கிற இடங்களில் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? அவங்கள போராடி அவங்ககிட்ட சண்டை பண்ணுறது கிடையாது. நீங்கள் சத்தியத்துக்கு இசைவாக இருந்து அவர்கள் மேலேயும் அன்பு செலுத்தி தீமைக்கு நன்மையை செய்து உற்றார் உறவினர்கள் நம்மளோட குடும்பம் எல்லாத்துக்கும் நன்மையை செய்து கிரியினாலே வெளிப்பட வேண்டும். இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறிக்கிறது உங்கள் சகோதரிடத்திலே. அப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இந்த சபை வாய்ப்பில் வந்துட்ட மூத்த சகோதரர்கள் மத்தியிலும் இப்படி தான் நடந்திருக்கு. நமக்கும் இப்படி தான் நடக்கும். இதை ஜெயிக்கிறதுனா விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கிரியினாலே அது என்ன பூர்ணப்படணும். கிரியில்னா விசுவாசம் செத்து போச்சு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பாருங்க, மனுஷகுமாரன் எப்படிதான் பல பாடுகள் இருந்துச்சு. மூப்பர்கள், பிரதான ஆசிரியர்கள், வேத பாரகர்கள், 3 வகையான ஒரு பொறுப்புலேருந்து என்ன ஆகுதுன்னா நிறையா பிரச்சனைகள் வருது. அவங்ககிட்ட எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அந்த பாடுகள், அந்த மன ரீதி அழுத்தம், அவரை ஏளனம் பேசுகிறது, அவமானம் பண்ணுறது எல்லாம் நடந்துச்சு. கடைசியாக வந்து தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். நம்முடைய தலையாகிய சரீரம் இரட்சகர், உலக இரட்சகர் ஆண்டவர், மனுஷகுமாரனுக்கும் இதுவே வழி, நமக்கும் அதுவே வழி. சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். சங்கீதம் 45:14. சித்திர தைலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். பாருங்க, சித்தலாடை தரித்தவளாய் யாரை சொல்றாரு? சங்கீதக்காரர், அதாவது சபை வகுப்பாரை சொல்றாரு. சித்திரலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். யார் அந்த ராஜா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருடைய மணவாட்டி.
அதாவது அந்த கன்னிகள், புத்தியுள்ள கன்னிகள் அங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சித்திர ஆடை அப்படின்னா, சித்திர ஆடை என்னென்னா, அந்த ட்ரெஸ்ஸில் அநேக வேலைப்பாடுகள் இருக்கிறோம். அந்த எம்ப்ராய்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறையா அதுக்குள்ளே அந்த நிறைய ஊசி மூலிமா நிறைய கலர் நூல் வந்து அதை குத்தி பட்டுப்புடவையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய டிசைன்ஸு எம்ப்ராய்டிங் இந்த மணப்பொண்ணுக்கு என்ன பண்ணுவோம், அலங்கரிப்பாங்க. அந்த புடவை பார்த்தா உங்களுக்கு அப்படியே மினுக்கும், ஜொலிக்கும். அப்போ அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கிறது. அப்போ அந்த வேலைப்பாடு குறிக்குது அந்த சபை வகுப்பார். அந்த சித்திராடை தரித்தவள் யாருன்னா, அந்த புத்தியுள்ள கன்னிகை. அந்த புத்தியுள்ள கன்னிகைக்கு அநேக பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வழியாக தான் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் என்ன பண்ண ஆண்டவரிடத்திலே கொண்டு வரப்படுறாங்க. அப்படி வரும்போது தான் அவருக்கு மகிழ்ச்சி. சகோதரர்களே, இந்த ஒரு ஆடை தரித்தவளாய் யாருன்னு பார்க்கும் பொழுது, யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம், யோசேப்புட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கலாம், தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா அந்தவருடைய வேலைப்பாடுகள் தெரியும் சகோதர சகோதரிகளே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோட இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஆம் சகோதர சகோதரிகளே, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பாடுகள், இந்த உபத்திரங்கள் வரும்பொழுது பொறுமை நம்மளுக்கு அல்ல, பொறுமை மட்டும் கிடையாது, நீடிய பொறுமையாக இருந்து நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரின் 2ஆம் வருகை சமீபமாக இருக்கிறபடியால் நமக்கு இது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசிக்கும். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். பாருங்க, அந்த பகுதியை படிங்க, அப்படியே படிக்க வேணாம். பாருங்க, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அடுத்து 7 படிச்சிருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த பகுதியில் 8வது வசனம் 7வது வசனம் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளி பொண்ணு, இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அது கூட சோதிக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்படணும்? அப்போ பரலோகத்தில் தான் வந்துங்கன்னா பரம அழைப்பின் பந்தய பொருளான ஜீவ கிரீடத்தை நாம் பெறும்படி இந்த சிக்ஷை நமக்கு அவசியமானதால் நீடிய பொறுமையோடு சகிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரே வசனம் படித்துவிட்டு நம்ம முடித்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சகோதர சகோதரிகளே, இப்போ ஒரு சில பாடுகள் சத்தியத்துக்கு உண்மையா நின்று இன்னைய வரையிலும் உண்மையாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு சில பாடுகள் உபத்திரங்கள் வந்துட்டு இருக்கும். அப்படி வரும்பொழுது இது எவ்வளோ நேரம் தான் வரும்னா, மரண பரியந்த வரை இப்படி தான் இருக்கும். நீங்கள் சத்தியத்துக்காக போராடிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்காக சகோதரருக்கு போராட வேணாம். நீங்கள் கர்த்தர்கிட்ட நீங்கள் உண்மையாக உங்களுடைய வழிகள், உங்களுடைய உண்மை தன்மை, அப்போ சகோதரர் மத்தியில் உண்மையாக நீங்கள் காட்டுறதை பற்றி இருக்கிறதுனால நாம் மரண பரியந்த வரை உண்மையாக இருக்கணும். அப்பொழுது தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாக. ஆமேன்.